தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இட்லி அரிசியில் நான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் அவல் வச்சு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன். தேவைப்படுறவங்க லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 கப் இட்லி அரிசியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். இல்லைனா 5 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறனால நான் மிக்சியில் அரைச்சிருந்தேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு பொரிய விட்ருங்க. அது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே கடிப்படும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்து எண்ணெயோடு நல்லா வதக்குங்க. வதக்கும்போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவை இட்லி அரிசி மாவை நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு பச்சரிசியிலையும் நம்ம செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், இட்லி அரிசிலையும் செய்யலாம். இன்றைக்கி நான் இட்லி அரிசியில் செஞ்சுருக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. தேவையான அளவு உப்பும் போட்டு நான் மாவு கூடயே அரைச்சிருந்தேன். அரைச்ச மாவை இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. கலந்து விடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகட்டும். இது ஈவினிங் டயத்தில் நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலை நேரத்தில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம். இது சட்னி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஜீனி, சர்க்கரை இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் தேங்காயெலாம் சேர்த்து செய்கிறனால வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்திங்கனாக்கா வாயில் கடிபடும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போது மாவு ரெடி ஆகிட்டு இது கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ, உங்களுக்கு உருண்டை ஷேப்பு பிடிக்குன்னா உருண்டையில் போடுங்க, இல்லைனா ஓவல் ஷேப், இல்லைனா பிடி கொழுக்கட்டை செய்கிற ஷேப்பில் போட்டு நமக்கு விருப்பமான ஷேப்பில் பால்ஸாக உருட்டி இட்லி பானையில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டான இந்த கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டயத்தில் டீயோடு சாப்பிடும்போதும் ரொம்பவே அருமையாக இருக்கும். Thank you for watching.